இது எங்களுடைய தீக்கு தெரிஞ்சு சொன்னாங்க. இந்த பூமியில் இருக்க மக்கள் எத்தனை பேர் ஞாபகம் வேணாம்னு சொல்றவர்கள் இருக்காங்க, அல்லது வேற வகையில செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் அதை செய்யணும். எங்களுக்கு ஒரு தீக்கு தெரிஞ்சு இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு அக்னிஸ்தம்பம் ஒன்று இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு மேகஸ்தம்பம் ஒன்று இருக்கின்றது. அது எங்களை நடத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி போறவர்களாக. எங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பின்பற்றவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்ல முடியுமா உங்களால்? அந்த நட்சத்திரம் எங்களை எங்க கொண்டு போகும் சொல்லி எங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த நட்சத்திரத்தில் வந்த வெளிச்சத்தை தான் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டோம். அவன் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்பட்டு போச்சுன்னு சொல்லி அந்த நிசாயா கவுண்டில வந்து அங்கே நடந்த சம்பவம் தான் கிறிஸ்துவுக்கு பின் 325 வந்து நான் சொன்னதானே. அந்த காலப்பகுதி கிறிஸ்தவர்கள் அதிகமான 6,80,00,000 சுத்த அந்த காலப்பகுதி. கனிஷ்டன் வந்து அவனமான காரியத்தை இந்த பூமியில் செஞ்சான். இதுக்கு வேறொரு உபதேசம். வானத்துக்கு கீழே மனுஷனுக்கு ரட்சிப்புக்குன்னு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்று வேதம் சொல்கிறது. அது வானவத்தரான சரி. பிலிப்பியர் அதிகாரம் 2 இல்ல வானவத்தோர் பூலோத்தர் கீழாகவும் முழங்காலியாகவும் மடங்கும்படி நாவலியாகவும் அறிக்கை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்று சொல்லப்படுறது பிலிப்பியர் 2 தானே. 4:12. சரி, இதை ஏன் சொல்ல வரேன் கேட்டா, அதற்கு பதிலாக வேறொரு நாமத்தை அவர்கள் கொண்டு வந்தார். நாங்களே ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி நாங்கள் படிச்சிருக்கோம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல மீட்பின் நாளுக்கு என்று முத்திரை என்னது இல்ல நான் சொல்றது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கும். அந்த வாக்குத்தத்தங்களை அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, இதை சேதப்படுத்திட்டார்கள். இருக்கு, ஆனால் சேதப்படுத்திட்டார். சேதப்படுத்துற பொருள் விளக்கு தமிழ்ல இருக்குது. இந்த பூக்கண்டு வளர்ந்துருக்குன்னு சொன்னா இது அரைவாசி இல்லை, அரைவாசி தான் இருக்கு. அதான் சேதப்பட்டு பொருள் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் இருக்கு எங்கேயோ ஒருத்தர் கொடுத்துருப்பான். ஆனா அது சேதப்பட்ட காலங்கள் வந்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பின் 325 நிசாயாவோட அந்த பந்தியில அங்க வந்த கன்ஸ்டன் சொல்லப்படுறவர் வந்து அந்த உபதேசத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ற உபதேசத்தை எடுத்து போட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் என்ற உபதேசத்தை என்னை அப்போ சொல்ற உபதேசம் என்பது அதுதான் வந்து திராட்சரசம். அது தேவனுடைய வார்த்தை வந்து சுய தோற்றத்துக்குரியது அல்ல. நீங்களா முன்கூட்டியே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இங்க 1 பேர் 2:20 நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை 1:20 நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நீங்க முன்கூட்டியே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சுய தோற்றத்துக்கு குறியது அல்ல. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்றும் சுய தோற்றத்துக்குரிய அதுல ஒரு ரகசியம் இருக்கும். நீங்கள் அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் சொல்லி தேவன் சொல்லுங்க. அப்படித்தானே படிங்க வசனத்தை. ஒன்று 20 படிக்கிறவர் அல்ல 2:20 வசதியா வருதா? தாகம் உள்ளவன் என்னத்துக்கு வர கடவுள்னு சொன்னா இரவு வழியில நாங்கள் பேசியிருக்கோம் தேவனுடைய வார்த்தை குறிச்சு. தாகமா இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவங்களுக்கு பிரயோஜனப்படல தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாடு. ஆனா நாங்களும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த இரவு வேளையில ஒன்று பேர் 2:20 பாருங்க. 21:20 பாருங்க. என்ன படிங்க வசந்த. தேவனுடைய வார்த்தை சுய தோற்றத்துக்குரியது அல்ல. அதுல சொல்ற பொருளுக்கு வராது. அது வேறொரு காரியத்தை என சுட்டி காட்டுறோம் என்று சொல்லி பேதுரு அதை குறித்து பேசிட்டு வராங்க. பக்கத்தை சொல்லுங்க. 320
ரெண்டு பேரும் ஒன்று படி 2 பேரும் 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அந்த வசனத்தை நான் சொன்னேன் விளங்குதா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். எபிரேயர் யூத பாசை, எபிரேயர் கிரேக்க மொழியிலிருந்து ஒரு எடுக்கும் போது அந்த பாசையை அதில் இன்னொரு அர்த்தம் கொண்டு வருகிறார். அது ஆவிக்குரிய பொருள் என்று சொல்லப்படுறது. தேவனுடைய வார்த்தையெல்லாம் சுய தோற்றத்துக்குரியது இல்லை. இப்போ நாங்கள் மரம்னு சொன்னால் மரம் இருக்க முடியாது. நல்ல மரம் கனி நல்ல வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனி கொடாதவங்களா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் சொல்லி அங்கே யோவான் சாரம் பேசும்போது மரத்துக்கு குறிச்சா உபதேசம் பண்ணா இல்லை. விரியம்பாம்பு குட்டியிலே என்று சொன்னான். விரியம்பாம்புக்கா பேசினா இல்லை. சுய தோற்றத்துக்கு உரியது அல்ல. அப்போ அங்கே ஒரு பொருள் வருது, மனுஷனுக்கு தான் அதை பேசுகிறேன். அதே போன்றுதான் இங்கே நாங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தையை ஆழமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா நான் பேசுறது? அவன் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தி போட்டான். சேதப்படுத்தாத என்ற சத்தம் 4 ஜீவனுக்கு மத்தியில இருந்து அங்க உண்டாகுது. அப்படித்தானே? அப்ப எண்ணெயும் திராட்சரசம் எங்க சேதப்பட்ட போச்சு? 325 நிசாயாவில் தான் அதை எடுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தாலே ஞானஸ்தானம். 3வது முத்திரையின் 2 காரியம், எண்ணெயும் திராட்சரசம். நான் சொன்னேன் அப்போஸ்தலர் உபதேசம் என்பதுதான் திராட்சரசம். எங்கிட்ட அப்போஸ்தலர் உபதேசம் திராட்சரசம் சொல்றதுக்கு ஆதாரபூர்வமான வசனம் ஒன்று இருக்கிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். நானும் மெய்யான திராட்சை செடி, நீங்களும் கொடியா இருக்கிறீங்க. செடியும் கொடியும் செஞ்சுதான் தான் அது மிகுந்த கனியை கொடுக்கும். அப்படிதான் சொல்லியிருந்தார். ஆனப்படினால அப்போஸ்தலர் உபதேசம் என்பதுதான் திராட்சரசம். இன்றைக்கு ஸ்தாபன சபையில் இருக்கோ திராட்சரசம்? ஆவிக்குரிய திராட்சரசம் இருக்கா? இல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்களா இருந்தா பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்களா இருந்தா அந்த திராட்சரசம் அவரிடத்துல இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த யாழ்ப்பாண தேசத்துல ஒரு சபை ஒன்று இருக்கிறது. அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்லுவோமாக இருந்தா அந்த திராட்சரசம் அது சேதப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆனா அதே வேளையில பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுப்பார்களா இருந்தா அது சேதப்பட்டு போன ஒரு காரியம். அது எப்ப சேதப்பட்டு போச்சு? அதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு வசனம் இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த பச்சை கிளி தின்னதை வெட்டுப்புழு தின்னதை அதற்கு முசுக்கட்ட பூச்சி அந்த வசனம் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அந்த 325 அதெல்லாம் தின்ன காரியங்கள். அந்த மரம் கடைசியாக அங்க அது மறுபடியும் துளுத்து வருகிறார். அதுல துளுத்து வந்து நானும் நீங்கள் கனி கொடுத்து ஆமென் சொல்ல முடியுமா? நீங்க முத்திரையின் ரகசியத்தை சரியான வகையில புரிஞ்சு கொள்ளுங்க. எண்ணெயும் திராட்சை ரசத்தை, திராட்சை ரசத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கேன். திராட்சை ரசம் என்பது என்ன? உபதேசம். அது அப்போஸ்தலர் உபதேசம். இன்னைக்கு இல்லை, அதை எடுத்து போட்டார். அப்ப என்ன என்பது என்ன? பரிசுத்த ஆவி. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றாதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும். அதுதான் எண்ணெயும் ரசம், திராட்சை ரசம். அது ரெண்டும் ஒன்றோட ஒன்றா இருக்கிறது பாருங்க. அதை அவர்கள் எடுத்து போடும்போது நீங்க வேற ஒரு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தா மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடையாது. வானத்துக்கு ரட்சிப்புன்னு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன நாமம்? இயேசு கிறிஸ்து நாமம் தான். வேற ஒரு நாமம் இல்ல. பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்திலேயோ யெகோவா நாமத்திலேயோ இல்ல. அது மனவாட்டிக்கிட்ட மட்டும்தான். அவளுக்கு மட்டும்தான். அவள் என்ன செய்கிறாள்? அவள் தேவனுடைய வார்த்தையில அவள் சிந்தனையில ஆதி முதல் இருந்தபடியாக தான் அதை ஏற்றுக்கொள்கிறாள். சும்மா சாதாரண விஷயம் இல்ல. எபேசியர் அதிகாரம் நாங்கள் முதலாம் அதிகாரத்தில் வந்து பார்க்கிற வேளையில நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டோம். எபேசியர் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2-3. அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள். எபேசியர் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் படிங்க 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். ஆமென். உங்களால் ஆமென் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆதி முதல் நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியா, உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்க அவரோட கூட இருந்தபடியா, சிந்தனையில் அவருடைய சிந்தனையில நீங்க இருந்தபடியா தான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஆட்டுக்குட்டியா அந்த பூமியில அவர் அடிக்கப்பட்ட காரணம் வந்து உங்களுக்காக வேண்டிதான். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க தானே, அங்கே ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால பார்த்துருக்கீங்க தானே. அந்த வாசல் மட்டும்தான் அங்க என்ன செய்து காக்கப்படுது. அந்த சங்கார தூதன் வந்து அது ஒரு அடையாளம். இன்னைக்கு இந்த உலகத்துல சங்கார தூதன் வந்து அவன் என்ன செய்கின்றான், பூமியில பல்வேறுபட்ட காரியங்கள் அவன் செய்வான். மரணத்தின் தூதனை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. 4வது முறை மரணத்தின் தூதன் போகும்போது மரணம் வந்து அங்க 3ல் 1 பக்கம் அவன் கொண்டு போறான். மரணம் என்பது ஏன் என்று கேட்டு அருமையான சகோதரர்களே, நாங்கள் அதை நன்றாக புரிஞ்சுக்க வேண்டும். எங்களுக்கு இந்த ரகசியங்கள் இந்த காரியங்கள் எங்களுக்கு விளங்கவில்லைன்னு சொன்னால் இந்த புஸ்தகம், இந்த மீட்பின் திட்ட புஸ்தகம் எங்களுக்கு விளங்க, இந்த கதை விளங்காது. ஒரு படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது படத்துல கதை விளங்கணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஐயோ அதுல நானும் ஒரு பாத்திரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு அந்த சந்தோஷம் வரும். தேவன் சொன்னால் நீங்கள் மகிழ்ந்து களி கொடுங்க. எப்படி மனவாட்டியில இருக்க வேண்டிய அவளுடைய பழக்க வழக்கங்கள் அவளுடைய காரியங்கள் என்ன, அவள் சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே அவள் உலகத்தோற்றத்துக்கு முன்பாக அவள் முன்குறிக்கப்பட்டவளே, சும்மா சாதாரண ஆட்கள் இல்லை. நாங்க அதான் நோவான காலத்துல அதான் நியாயத்திற்கு வரும்போது அப்படித்தான் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்து தண்ணி என்ன செஞ்சிச்சு, இந்த 8 பேரை மாத்திரம் தான் காப்பாத்து. தண்ணி வந்ததால இவங்களை கப்பல் மேல போச்சு, இல்லாட்டி போயிருக்குமா? இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அதே தண்ணி அவங்கள அழிச்சிட்டு போயிருச்சு. இதே வார்த்தை தான் எங்களை என்ன செய்ய போகுது, ஜீவனுக்கு கொண்டு போகுது. அதே வார்த்தை தான் அவங்களை நியாயத்திற்கு கொண்டு போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்றும் நீதியாக இருக்கின்றது. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்பட்டு போன காலங்கள் தான் 325 நிசாயாவில் அவங்க ரத்த சாட்சியா மறைச்சவர்கள் 6,80,00,000. இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவன் வந்து அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அந்த ஜனத்துக்கு அந்த பிளத்தை தாங்கக்கூடியதற்காக அந்த எருதி நாவியை அவர் அனுப்பினார். அந்த எருதி நாவி என்பது அவர் கிறிஸ்துவுக்காண்டி உழைக்கிறது. நம்மள மாதிரி இல்லை. நம்ம என்ன செய்ய போறீங்க, விசுவாசிக்கிறேன் என்ன செய்யலாம் செஞ்சுட்டு போட்டு என்கிட்ட என் கையில பட்டயம் இருக்குது, பட்டயம் இருந்தால் பட்டயத்தை தான் மறைக்க வேணும். இது நீதியா இருக்கு தேவன் சொன்னாரு. அதை என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய வேண்டியது நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் சொல்லக்கூடிய வகையில் இருந்தார். அந்த கிறிஸ்தவ குறித்து நாங்கள் எண்ணி பார்க்கணும். இது அடிப்படையான காரியங்கள். இதெல்லாம் நடந்த சொல்லி இதை அறிஞ்சிருக்க வேண்டும் மனவாட்டியானவர்கள். நான் மனவாட்டியன் வந்து அறியாதவள் அல்ல. மனவாட்டியானவள் அந்த திட்டத்தை அவள் அறிந்திருக்க. அதான் தன்னைத்தானே அவள் ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். அந்த வஸ்திரத்தை அவள் உடுத்தி கொண்டாள். மனவாட்டியனுடைய வஸ்திரம் என்ன உங்களுக்கு தெரியுமா? மனவாட்டியினுடைய வஸ்திரம் என்ன ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம். மனவாட்டியால் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் அது பரிசுத்தவானுடைய நீதி. பரிசுத்தவானுடைய நீதினா இது அப்போஸ்தலனுடைய பவுலுடைய நீதி, அப்போஸ்தலனுடைய பேதுருடைய நீதி. அவன் பரிசுத்தவான்கள். அவனுடைய கருத்தை தான் நாங்கள் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஸ்தாபனக்காரர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது பேதுரு சொன்னதை கேட்க முடியுமா ஐயா? இயேசு சொன்னதை கேட்க போறியா, நீ பேதுரு சொன்னதை கேட்க போறியா? பேதுருன்றது அவன் மீன் பிடிக்கிற, அவன் சொன்னதை கேட்க போறியா? தேவன் சொன்னதை நாங்க கேட்கிறோம் ஐயா, நீ என்ன மனுஷன் சொன்னதை கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன பரலோகத்தின் திறவுகளை கொடுத்துட்டாரு ஐயா, அவருக்கு திறவுகள் இல்லையே. இந்த ரகசியம் உனக்கு தெரியாது. பரலோகத்திற்கு போறதுக்கும் திறவுகோள் இருக்கு தானே. எந்த வீட்டுக்கு போறதுக்கும் திறவுகோள் வேணும் தானே. இந்த வீட்டுக்கு பார்த்து இதோ திறவுகோள் இருக்காரா, 3 வரைக்கும் திறப்பீங்க. பரலோகத்துக்கு போகக்கூடியதுக்கு திறப்பலாமே இருக்கு. அந்த பரலோகத்தின் திறவுகளே பேருந்துல கொடுத்துட்டாரு. பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது சொன்னாரா சொல்லலையா? பேருக்கு அந்த உபதேசத்தை கொடுத்தது தானே அவர் சொன்னார். இதோ இந்த திறவுகள்.
இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இப்போ உங்களை ஏற்றுக்கொள்றவன் என்ன ஏற்றுக்கொள்றான், உங்களை அசட்டை பண்றவன் என்ன அசட்டை பண்ணுறான், என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுறான் சொல்லி அன்னைக்கு சீசரோடு அவர் பேசினவராக இருக்கின்றார். உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ரகசியங்கள், முத்திரையின் ரகசியம் என்பது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இதுல அரசியல கொண்டாந்து நாங்கள் சேர்க்கல. சில கிறிஸ்தவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முத்திரை என்பது அது ரகசியம், அது வந்து அரசியல் அப்படின்றாங்க. இது மனவாட்டியானவள் தன்னை இதை அறிந்திருக்க வேண்டும், புரிஞ்சிருக்க வேண்டும். இது என்ன நடந்துச்சு இந்த சபை காலத்தில். அன்னைக்கு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கட்டி இழுத்துட்டு போனார்கள் அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக, அடிச்சு இழுத்துட்டு போனார்கள். என்ன தெரியுமா போய் சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, உபதேசம். அப்போஸ்தலனுடைய 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீ உபதேசிக்கவோ போதிக்கவோ கூடாது என்று சொல்லிட்டார். அந்த ஆவி தொடர்ந்து வந்து அப்படியே நிசாயாவுக்கு வருது. காலங்கள் தோறும் அது வந்து அவனமாக அது செய்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய மனவாட்டிக்கு வார்த்தை வச்சிருக்கிறார். இதை அவர் என்ன செய்கிறார், மறுபடியுமாக ஆதி முதல் கொண்டவர்களோடு அவர் பேசுகிறார். அவர்களுக்கு அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு முத்திரையும் நீங்கள் சரியான வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆமத்தில் முதல் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முத்திரையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரவு வேளையில் நீங்கள் கண் விழித்திருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரகசியத்தை நீங்கள் ஹெச் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க மனவாட்டியிட ஆசிரியப்பட்டீங்க. மனவாட்டி தன் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டார் என்றது நிரூபி வந்திருக்கீங்க. என்ன கேட்டால் நீங்க ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். மனவாட்டி அளவில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்க. அன்றைக்கு நீங்க பார்க்கலாம் சமாரியா ஸ்திரியை குறிச்சு. சமாரியா ஸ்திரிக்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்கலாம். அப்ப இவன் என்ன சொல்றான், யூதர்கள் அப்படி என்கிட்ட சமாரியாவுக்கு தண்ணி கேட்பது அப்படி வழக்கம் இல்லையே. என்ன கேட்ட இது ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவள் மனவாட்டி, அவள் உலகத்தில் ஒரு வெற்றில பட்ட பெயர்கள் இருக்கலாம், ஆனால் அவள் மனவாட்டியாக ஆகப்படுகிறாள். காரணம் என்ன கேட்டா, அந்த கிறிஸ்துவின் மேசியார் வரப்போகின்றார், அவர் தான் மனுஷனுடைய இருதயத்தின் எனவே அறிந்து சொல்லுவார் என்றதை குறித்து அவள் முன்கூட்டி தன் இருதயத்தை வைத்தார். அப்ப எதிர்பார்ப்பு இருக்கு தலைவர்கிட்ட விளங்குதா நான் பேசுறேன். இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த சபை காலத்தில் இன்னைக்கு கிறிஸ்துவ என்ன நடந்ததுன்னு கேட்டு மனவாட்டியில கேட்டா அது அரசியல் கருச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த காலத்தில் எத்தனை மனுஷர்களை இவனமாக மறிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா? அது மனவாட்டி அறிஞ்சிருக்க வேண்டும், மனவாட்டி அதை புரிஞ்சிருக்க வேண்டும். தேவன் அதை குறித்து பேசுறார். அவனோட வில்லு இருக்கு, ஒரு வார்த்தையை குறித்து அவனை பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. வில்லு வார்த்தை சும்மா இப்படி வாங்க பாடமாக்கி சொல்லுவாங்க, ஆனால் வார்த்தையின் வெளிப்பாடு வராது. என்கிட்ட தேவன் வச்சிருக்காரு, வார்த்தையை சுயதோட்டத்துக்குரியதாக வைக்கிறது, அதுல மறைபொருளாக வைத்திருக்கு. என்னை திராட்சரசத்தை சேதப்பட்டாச்சுன்னா ஓ அது என்ன, அது திராட்சரசம் அப்படின்னா ஏதோ ஒன்றை அவர் சொல்றா இருப்பார். ஆனால் அதன் பொருள் எங்கே அடங்குறது கேட்டால் நிசாயாவில் அடங்குறது. முத்திரையில் ரகசியம் ரெண்டு காரியம் வந்துருச்சா, என்னையும் திராட்சரசம். அப்ப அவன் என்ன செய்யறான், முதலாவது வெள்ளை குதிரையில் வந்தான், அதே குதிரை தான் கலர் மாறி அங்கே இருந்து சிவப்பு குதிரையா மாறி போகுது. சிவப்பு குதிரையில் வரதான் அவங்க பட்டம் பதவியில் எடுத்துக்கொண்டு பட்டங்கள் எடுத்துக்கொண்டு அவங்க நினைக்காத உலகத்தில் நாங்கள் பட்டம் எடுத்துருக்கோம். ஓ அப்போ என்னதுக்கு படிச்சிருக்காரு தெரியுமா, குருப்பட்டம் ஆண்டே ஐயா, உனக்கு கீழத்தை கொடுத்ததுமே முடிஞ்சிச்சு கதை. கிரீடம் என்பது இந்த முத்திரைகளை மட்டும் தான் தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அது மனிதர்கள் இந்த பூமியில பெருமையாக நினைச்சிருக்காங்க. ஓ அவர் குருப்பட்டம் கொடுக்குறதுன்னா அவர் சாப்பாடு கொடுக்குறது நல்ல விஷயங்களும் எல்லாம் செய்யற மாதிரி தான் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதா அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, பெருமை ஒன்று கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு உடுப்பு ஊட்டிட்டா சொன்னா அவரு யாரு, நாங்க அதனாலதான் நாங்க பாஸ்டர் பதவியை நாங்க ஏற்றுக்கொண்டோம். நாங்க எல்லாருமே சகோதர பரலோகத்துல யாரு உங்களுக்கு பதவி பட்டது கொடுங்க, யாருக்கு பட்டம் இருக்கு, யாருக்கு பதவி இருக்கு பரலோகத்துல? அங்க ரெண்டே பதவி தான், ஒன்னு சகோதரன் ஒன்னு சகோதரி. என்ன பூமியில கிடக்கு, அதுக்கு வேதம் தான் சொல்லுதே, உனக்கு தான் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் நாங்கள் மனவாட்டியாக போனாங்கள் அந்த வஸ்திரத்தை நாங்கள் சரியான வகையில உடுத்தி கொள்ள வேண்டும். எங்களோட வஸ்திரம் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இந்த ஷர்ட் வெளியே நிற்குவாங்க, அதை எடுத்து விடுறது அது ஒரு நல்ல காரியம். அதே போன்று தான் தேவனுடைய வார்த்தை வந்து இவனமாக இருக்கின்றது, இதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு ஒரு பெரிய காரியம். எங்களுக்கு தேவன் ஒரு முன்கூட்டிய ஒரு காரியத்தை வச்சிருக்கின்றார். நாங்கள் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு சாப்பாடு அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டது. தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு நம்ம புதுசா ஒரு சாப்பாடு நாங்கள் சமைச்சு சாப்பிடுறது கிடையாது. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வீடு வந்தது, கல்யாண வீட்டுல என்ன இருக்கும், விருந்துதான் இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு நாங்க எங்க அழைக்கப்பட்டவங்க, நாங்க ரோட்டு வழியே சந்தி வழியே இருந்து ஆக்குறோம்.
நல்ல ஒரு பொண்ணாரு எல்லாரையும் வர சொல்லி நான் அந்த கல்யாணம் விட்டு கலைச்சிருக்கேன். அப்படி வந்தவங்க தான் நானும் நீங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஆனால் தேவன் அங்கே அவருடைய நீதியை அவர் நிறைவேற்ற வரார். அதில் நீங்களும் ஒரு ஆள், நானும் ஒரு நபராக கத்தர் அவங்களை ஒரு ஆசிரியப்பார். தொடர்ந்து நாங்கள் அடுத்த முத்திரை பார்ப்போம். நாலாவது போவோம். இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்கிறது. கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். படிக்கலாம் நாங்கள் 4வது முத்திரையை. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பதவி கொடுத்தாச்சு தெரியுமா? முதல்ல வெள்ளை லுங்கி, அதுக்கு பிறகு சிவப்பு பட்டி, அதுக்கு பிறகு கருப்பு பட்டி, அதுக்கு பிறகு உங்களுக்கு மரணம் தான். வேற ஒன்றும் முடிவு கிடையாது. ஒரே போடுதான். நீங்கள் பட்டம் பதவியில் இருந்து நீங்கள் தேவன்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் அப்படின்னு ஒருத்தர் போவான்னு சொன்னால் அவன் தான் அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அவன் வெளிப்படும் காலம். அதுக்கு தசனிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா 2 தசனிக்கையில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அதில் விளங்கும். கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன் வெளிப்படும் காலம். அது யாரை குறிக்குது? இந்த மனுஷன் வந்து அந்த பூமியில வெளிப்பட வேண்டியது இருக்குது. கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன். பாவ மனுஷன் சொன்னா வார்த்தைக்கு விரோதமாக எதையுமே செய்வார். எல்லா வார்த்தைக்கு விரோதமாக செய்வார். அந்த மகன், அவனுக்கு ஒரு சந்ததி, அவனுக்கு ஒரு மார்க்கம், சமுத்திரத்து மேல அவன் இருக்கான். எல்லாம் தண்ணி மேல உட்கார்ந்து இருக்கான். விளங்குதா யாருன்னு சொல்லி? இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், அந்த பாவ மனுஷன் வெளிப்படும் காரியத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவனுக்கு பின்னுக்கு மரணம் தான் போகுது. மரணம் தான் விளங்குதா? அவன் ஒரு பக்கம் ஜனத்தை அப்படியே அழிச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கு லூசிபர் அங்கிருந்து வரைக்கும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்தான். பரலோகத்துக்கு வரைக்கும் எப்படி வந்தாலும் 3ல் ஒரு பங்கு அவர் அழிட்டு வச்சார். இப்ப இவர் இங்க இருந்து இவர் காப்பாங்க ஜனத்தை அழிக்க போறார். பாருங்களேன் என்ன நடக்குது. தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமா போறதெல்லாம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். வார்த்தைக்கு விரோதமாக செய்வதெல்லாம் மனவாட்டிக்கு மட்டும் அந்த கிருபை கிடைக்குது. அவள் இந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்கிறாள், இதை அறிஞ்சு கொள்கிறாள். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரியை போன்று நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். அந்த சமாரிய ஒருவர் வருவார். அவர் வந்து இருதயத்தின் நினைவை அறியக்கூடியவர். அவர் மேசியா என்று சொல்லப்படுறவர் வருவார். எதிர்பார் எங்களுக்கு ஒரு மீட்பின் திட்டம் இருக்கின்றது. எங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமாக இருந்தா, இந்த முத்திரையின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்குமா இருந்தா, நான் 4 முத்திரை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 3 முத்திரை அங்கே இருக்கிறது. இது 4க்கும் புரிஞ்சு கொண்டீங்கன்னா அங்கே ஓடிவி. என்ன எல்லா கணக்கையும் சொல்லி தர தேவையில்லை. சில கணக்கு சொல்லி தந்தா கணக்கு உங்க எப்படி விளங்கிடும், அதுக்கு நீங்களே கூட்டி கழிச்சுக்கீங்க. அதுதான் இந்த 6 முத்திரை. 7 வாக்குறுதிமை கொடுக்கல போவாசுக்கு, 6 தான் கொடுத்தது. அங்கே அவதான் மனவாழ்ந்தே இப்ப போவாஸ் தான் 7வது. இங்க இவ இங்க யார் நிற்கிறார்? இங்க சமாரிய அஸ்திரி நிற்கும் போது அங்க 6 புருஷன் இருக்கிறார். அவர் 7வது நிற்கிறது யார்? ஏசு. இதுதான் அது பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த ரகசியம், இந்த வஸ்திரங்களை நாங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொன்றும் நீதியா இருக்கிறது. ஒவ்வொரு முத்திரைக்கும் 2 காரியங்கள் வருகிறது. அந்த 2 காரியங்களை நீங்க நன்றாக புரிந்து கொள்வீங்கன்னா அது முத்திரையின் ரகசியமாக இருக்கும். அந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போது மனவாட்டியானவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அவளுக்கு ஒரு மீட்பின் திட்டம் இருக்கின்றது. அதை நீங்க நிச்சயமாகவே அடி மனசிலையும் இருதயத்திலும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக வேண்டி இந்த புஸ்தகம் இருக்கின்றது, மீட்பின் புஸ்தகம். அதுக்குத்தான் போவாசை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டோம். இந்த காரியங்களை நாங்கள் இலகுவான முறையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எத்தனையோ செய்தி இருக்கின்றது. நாங்கள் இந்த செய்தியை குறித்து நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே ரெபேக்கால பெண் எடுப்பதற்காக வேண்டி அங்கே போகும்போது எலியேசர் அங்கே தீர்க்கதரிசி போய் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அங்கே மனவாட்டி எடுக்க வேண்டியிருக்கிறது. எங்களை தீர்க்கதரிசி வந்து தான் இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துறாங்க. தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது. அப்படி ஒவ்வொரு பொருந்த வேண்டும். அது பொருந்தும் போதுதான் அவர் ஜெபிச்சதும் சரியா இருந்துச்சு. அல்லது அந்த மனுஷனோட நீ போறியான்னு சொன்னா அந்த பொம்பளை போக முடியும். ஏன்னு கேட்டால் அது முன்குறிப்பு திட்டத்தில் இருக்கு.
பாருங்கள், நாங்கள் யோவான் சுவிசேஷத்துக்கு வருவோம். 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை அவர் கொஞ்சம் ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகின்றார். 17:20. இந்த ஆதி முதல் கொண்டவர்களோடு அங்கே அவர் ஜெபத்தை அங்கே வைக்கிறவராக இருக்கிறார். சீசரை குறித்து பேசுறாரு. இவர்கள் மூலமாக இவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காண்டி நான் ஜெபிக்கிறேன் சொல்றேன். படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். விளங்குதா? சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி தூங்கிட்டீங்களா? இல்லையே. அருமையான சார்லே, தேவனுடைய வார்த்தை அது பட்டயமாக இருக்கிறது. புரிஞ்சு கொள்ளுங்க. பட்டயத்தால மறைத்தவர்கள் பாருங்க. பட்டயத்தாலே மறைப்பான்ற வார்த்தை எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்க. 6,80,00,000 பேர். இன்னும் போகலாம், அதை விட கூட போயிருக்கலாம் என்று சொல்றாங்க. இதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். சும்மா சாதாரணமா நாங்கள் இந்த பூமியில வந்து இப்ப பாவனை விசுவாசியா இருக்கோம். தேவன் மனவாட்டி தம்முடைய வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, அதை உடுத்தி கொண்டு நீ கல்யாணத்துக்கு போக வேண்டியதான். இந்தியா மேற்கத்திய நாட்டில் வந்து கல்யாணம் சொன்னால் அங்கே ஒரு விதமான காரியத்தை செய்வார்கள். எப்படி செய்வார்களாம்? இன்னைக்கு அருணாச்சல பிலிப்பு சேர்ச்சிக்கு நாங்கள் வரணும்னு சொன்னா இங்கே ஒரு அழைப்புதலுக்கு இங்கே எல்லாத்துக்கும் ஒரே விதமான உடுப்புகளை இவர் வந்து நம்ம கேட்டு கட்டி கொடுத்துருவாரு. நீ என்ன உடுப்பு வந்தாலும் நீ யாரை கலட்டி போட்டு இவங்க சார உடுப்பு ஓட்டிட்டு தான் இங்கே இருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ இருக்கு. லேடிஸ் ஆகளுக்கு சாரி, ஜென்ஸ் ஆகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய தவசரா வேட்டியா வேட்டி சாரியை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு பண்பாடான ஒரு நாடுகள் இருக்கு. அதே போன்று தான் தேவன் தம்முடைய மனவாட்டி என்ற கல்யாணம் நினைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரே விதமான நீதி, எல்லாத்துக்கும் ஒரே விதமான வஸ்திரம், அதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. மனவாட்டி உடுத்தி கொண்ட வஸ்திரம் என்னன்னு கேட்டா பரிசுத்தவான்களுடைய நீதி. இவனுக்கு தான் அப்போஸ்தலரே ஏற்றுக்கொள்வது இல்லையே, அப்புறம் எப்படி இவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்த போறாங்க? இதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவராக திரும்ப வேண்டும். ஆனால் அப்படினால எந்த வசனம் எடுக்கணுங்க? யோவான் 17:20. எப்படி கேட்ட பாத்தீங்களா? இவருடைய வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசித்ததற்கான நான் வேண்டிக் கொண்டு சொல்லி அன்றைக்கே சொல்லி யார் அப்படி சொல்றாரு? அப்போஸ்தலர். அவர்களுடைய வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசித்ததற்காண்டி நான் வேண்டிக் கொள்றேன். இது என்ன ஜெபம்? ஜெபம் என்ன படிங்க மறுபடியும் விலங்கு மறுபடியும் இந்த ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிரியை செஞ்சு. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அது நீங்கள் ஒரு ஆள், நானும் ஒரு ஆள். நாங்க இன்றைக்கு இரவைக்கு ஜெபம். இந்த உலகத்துல பல்வேறுபட்ட கலண்டர்கள் எங்களுக்கு ஒரு ஆண்டை தாரமாங்க இல்லையா? இந்த ஆண்டுல இருந்து இன்னொரு ஆண்டை தாரமாங்க. அந்த அடுத்த ஒரு 12 மாதத்துக்குள்ளாக நீர் உங்களுடைய சுத்த கிருபையினால எங்களை நீ நன்மையினால முடிச்சு விட்ட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 64:20 சற்று படிச்சு நாங்கள் வரும் சார் நான் கொடுக்குறேன். வாக்குத்தத்தத்தின் தனங்களாக இருக்கின்ற நாங்கள் சுதந்திரிச்சு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். 64 அதுதான் இருக்கா? அப்ப நான் மாதிரி சொல்லிட்டேன். வருஷங்களை நன்மை நாள் முடிச்சு விட்டுற கர்த்தர். படிக்க எழுத்தாக படிக்க. நான் வசனத்தை சொல்லுகிறேன். படிக்க. ஏன் இந்த வசனத்தை நாங்கள் படிக்கிறோம் என்று கேட்டால் எங்களுக்கு தேவன் இந்த நிமிஷம் முதல் கொண்டு எங்களுக்கு ஒரு ஆண்டை தாவாரம் ஆண்டு சொல்லி நாங்கள் கேட்கிறோம். வருஷங்களை என்ன செய்யணும்? தேவன் நன்மை நாள் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி சார் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்தில் உள்ள யாவருக்கும் வரவழைக்கும் யாவருக்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். சும்மா நாங்க வந்து ஏதோ ஒன்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற உலகத்துல கிறிஸ்தவர் என்று சொல்லி
நாங்கள் வரவழைக்கப்பட்டவர்கள், அந்த உறுதிப்பாடு இருக்கிறது. நாங்கள் நிச்சயத்துக்குரியவர்களாக கிறிஸ்துவ ஜீவித்தை நாங்கள் ஓடுவோம், வருகிற ஆண்டில் ஓடுவோம், கர்த்தர் எங்களை கூட நின்று வழி சொல்வாங்க. ஆமென். எங்களுக்கு இருக்கிற மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமானது எங்களை தொடர்ந்து எங்களை நடத்தும். எங்களை தீர்க்கதரிசியில் இருக்கிற அக்னி ஸ்தம்பம், எங்களை தேவனுடைய இருக்கின்ற மேகஸ்தம்பம், அது ரெண்டும் எங்களை நடத்துகிறதாக இருக்கின்றது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அங்கே இன்னும் 3 முத்திரை இருக்கின்றது. அதை பேசுவதற்கு இன்னொரு நாளைக்கு முடியுமா தான் நான் வந்து பேசுறேன். எனக்கு டைம் சரியா வருகிறது. நான் சார் சொன்ன டைமுக்கு காரியம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் தாங்கள் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒரு மீட்பின் திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே கர்த்தர்.